Taste the Daily. அண்மை செய்தி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வருகிற 18ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெறும் என்றும் இதில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொள்வார் என்றும் அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி 18/12/2025 அன்று வியாழக்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு அரணாக என்றென்றும் விளங்கி வருகிறது. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்திலிருந்து கிறிஸ்துவ பெருமக்களை கௌரவிக்கும் விதமாக கழகத்தின் சார்பிலே ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியை நடத்தி வந்துள்ளார்கள் என்று பெருமிதத்தோடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்களை தொடர்ந்து கழகத்தின் சார்பில் கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் என்றும் அந்த வகையில் இந்த ஆண்டு வருகின்ற 18/12/2025 வியாழக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் சென்னை கீழ்ப்பாக்கம் CSI லைட் ஆடிட்டோரியத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி நடத்த உள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்துவ பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள் மற்றும் கிறிஸ்துவ பெருமக்கள், தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை தெரிவித்திருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பினை வெளியிடுவதாக தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.